எந்த கார் எஸ்யூவி என்னன்னே தெரியும். மார்க்கெட்டில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து எஸ்யூவின்னு சேல் பண்ணுறானுங்க. அதாவது எஸ்யூவினா ஆல் வீல் டிரைவ் இருக்கணும், ஓகேவா, 4x4 ஓடணும். அதுமாரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 200 mm ஆச்சு இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து 5 to 7 சீட்டர் இருக்கணும். அதுவும் இல்லாமல் அது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எஸ்யூவி. அதை விட்டுட்டு சில பேர் சொல்லுவானுங்க, இந்த மாருதி ப்ரீஸா, அப்புறமேட்டு இந்த டாட்டா பஞ்சு, அப்புறமேட்டு உண்டாய் வென்யூவு, அப்புறம் இந்த டொயோட்டோ அர்பன் க்ரூசரு, அப்புறம் இப்போ இனோவாவே எஸ்யூவி நினச்சிட்டு இருக்கான விஷயம். இனோவாலாம் வந்து அந்த மல்டி பர்பஸ் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க, எம்விபி இல்லை எம்யூவி, மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. இது ஆனால் இதெல்லாம் வந்து எஸ்யூவி நினச்சி இந்த டீலர் சைட்லேருந்து என்ன பண்ணுறானோ எஸ்யூவின்னு சொல்லிட்டு ஏமாத்துறானுங்க. எஸ்யூவிலாம் இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் என்னென்னா, இந்த கார் நான் சொன்னால மாருதி ப்ரீஸா, இந்த லிஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா கிராஸ் ஓவரு, இல்லைனா பெரிய ஹேட்ச்பேக்கு தவிர மற்றபடி எஸ்யூவி கிடையாது. எஸ்யூவினா இப்படி இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து இந்த என்ட்ரோவரு, அப்புறமேட்டு தாரு, இந்த ஜீப்பு, அப்புறமேட்டு இந்த ஃபார்ச்சுனர், இதெல்லாம் தான் எஸ்யூவி. நீ கொண்டு போய் என்னென்னத்தையோ சேர்த்து இந்த மாருதி எஸ்கிராஸு, ப்ரீஸாவெலாம் எஸ்யூவினா என்ன கதை? அது அதெல்லாம் எஸ்யூவியே கிடையாது. ஹேட்ச்பேக்கு, கிராஸ் ஓவர், அவ்வளோதான்.